கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே ஆம்னி பேருந்து கவிழ்ந்து 9 பேர் காயமடைந்தனர். நாகர்கோவிலிருந்து சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த ஆம்னி பேருந்து உளுந்தூர்பேட்டை அருகே ஆசனூர் எனும் பகுதிக்கு வந்து கொண்டிருந்தது. அப்போது சாலையின் நடுவே பாலம் கட்டும் பணிக்காக போடப்பட்ட கட்டை மீது மோதி பேருந்து கவிழ்ந்தது. இதில் 9 பேர் காயமடைந்த நிலையில் விபத்திற்கான காரணம் குறித்து விசாரிக்கப்பட்டு வருகிறது. திருச்சி சுங்கசாவடியை கடந்ததாக கூறி காங்கேயம் கார் ஸ்டாண்டில் நிறுத்தப்பட்ட காருக்கு 125 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்பட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட அதன் கார் ஓட்டுநர் காங்கேயம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். மேலும் இதுபோல் ஃபாஸ்டேக் அட்டைகளில் இருந்து நூதன முறையில் முறைகேடாக கட்டணம் வசூலிக்கப்படுவதை தடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னை போரூர் அருகே லாரியின் மீது வேன் மோதிய விபத்தில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். தாம்பரத்தை சேர்ந்த வெங்கடேசன் தனது வேனில் புழல் நோக்கி சென்று கொண்டிருந்தார். வேன் போரூர் அருகே சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்து முன்னால் சென்ற லாரியின் மீது பயங்கரமாக மோதியது. இதில் வேனில் பயணம் செய்த கிளீனர் பிபின் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ஓட்டுநர் வெங்கடேசன் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சென்னையில் லாரியின் மூலம் எடுக்கப்பட்ட கழிவுநீரை திறந்தவெளி நிலத்தில் வெளியேற்றிய உரிமையாளருக்கு 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. சென்னை பெருநகர குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் காரப்பாக்கத்தில் ஆய்வு மேற்கொண்டபோது டேங்கர் லாரியிலிருந்து கழிவுநீரை திறந்த வெளியில் வெளியேற்றுவதை கண்டறிந்தனர். அந்த வாகனத்தை கைப்பற்றியதுடன் 25,000 ரூபாய் அபராதமும் விதித்துள்ளனர். சென்னை அம்பத்தூர் அடுத்த புதூர் பகுதியில் அமைந்துள்ள பூங்காவன் சுற்றுச்சுவரில் உள்ள கம்பியின் இடையில் தெருநாய் ஒன்று மாட்டிக்கொண்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த அம்பத்தூர் தீயணைப்புத் துறையினர் கம்பியின் இடையே மாட்டிக்கொண்டிருந்த நாயை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். அதிநவீன கட்டர் எந்திரம் கொண்டு கம்பியினை வெட்டி நாயினை மீட்டனர். மதுரை சின்னக்குரவடி கிராமத்தில் ஓய்வு பெற்ற அரசு துவக்கப்பள்ளி தலைமை ஆசிரியருக்கு சீர்வரிசை பொருட்களை வழங்கி பிரியாவிடை கொடுத்து அனுப்பி நெகிழ வைத்தனர் கிராம மக்கள். வடுக்கப்பட்டியைச் சேர்ந்த செல்வ சிரோன்மணி 20 ஆண்டுகளுக்கு மேலாக அரசு பள்ளியில் பணியாற்றிய நிலையில் அவர் பணி ஓய்வு பெறுவதை ஒட்டி அவருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் மாலை கிரீடம் அணிவித்து தாய் வீட்டு சீதனத்தை போல் சீர்வரிசை பொருட்களை ஊர்வலமாக எடுத்து வந்து வழங்கினர். மேலதாளத்துடன் முக்கிய கோயில்களில் சிறப்பு பூஜைகள் செய்து அவரது நினைவாக மரக்கன்றுகளை நட வைத்து பிரியாவிடை கொடுத்து அனுப்பி வைத்துள்ளனர். தெலங்கானா மாநிலத்தில் நல்கொண்டா மாவட்டத்தில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் பறிமுதல் செய்த 5 கோடி மதிப்பிலான சுமார் 2 டன் எடை கொண்ட கஞ்சாவை போதைப்பொருள் ஒழிப்புக்குழு முன்னிலையில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சந்தன தீப்தி தீயிட்டு கொளுத்தினார். மேலும் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். தஞ்சை மாவட்டம் திருவையாற்றில் உள்ள பிரசித்தி பெற்ற ஐயாரப்பர் கோயில் சித்திரை திருவிழாவை ஒட்டி பொம்மை பூ போடும் நிகழ்வு நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான அறம் வளர்த்த நாயகி உடன் ஐயாரப்பர் கண்ணாடி பல்லக்கில் எழுந்தருளி அருகில் உள்ள 6 கிராமங்களுக்கு சென்று அந்தந்த கோயில் சாமி பல்லக்குகளை அழைத்து வந்து திருவையாறு வீதிகளில் உலா வந்து பொம்மை பூ போடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நீலகிரியில் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்து இரவு முழுவதும் உணவு தேடிய ஒற்றை காட்டு யானையால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். கூடலூர் வனப்பகுதிகளில் கடும் வறட்சி நிலவுவதால் உணவுக்காக காட்டு யானைகள் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்து வருகின்றன. இந்நிலையில் நேற்று இரவு குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த காட்டு யானை ஒன்று இரவு முழுவதும் உணவு தேடியது. இது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் குளிக்க நேற்று முதல் வனத்துறையினர் அனுமதி அளித்தனர். இதையடுத்து கோடை வெயிலிருந்து தற்காத்து கொள்ள ஏராளமான சுற்றுலா பயணிகள் மணிமுத்தாறு அருவியில் குவிந்தனர். இதனால் வனத்துறை சோதனை சாவடியில் ஏராளமான சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டம் அணைக்கட்டில் உள்ள தாமிரபரணி ஆற்றின் நிறம் பச்சை நிறமாக மாறியுள்ளது. மேலும் தண்ணீரில் துர்நாற்றம் வீசுவதால் குடிநீருக்கு பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் ஸ்ரீ வைகுண்டம் அணைக்கட்டில் உள்ள நீரை தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி நேரில் ஆய்வு செய்தார். அணை நீரின் தன்மை குறித்து அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியரிடம் கேட்டறிந்தார்.
மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் ஏடிஎம் இயந்திரம் குப்பை தொட்டி மூடியால் மூடப்பட்டிருக்கும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏடிஎம் இயந்திரங்கள் செயல்படவில்லை என்றால் காகிதத்தாலோ அட்டையிலோ பழுதானதாக அறிவிப்பு எழுதி ஒட்ட வைப்பது வழக்கம். ஆனால் இங்குள்ள எஸ்பிஐ வங்கியில் பழுதான ஏடிஎம் இயந்திரத்தின் மீது குப்பை தொட்டியின் மூடியை வைத்து மூடப்பட்ட சம்பவம் பேசுபொருளாக மாறியுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் ஜெயின் சமூகத்தை சேர்ந்த தார்மிகா மதுபா என்ற பெண்ணும் ஹேமலதா என்ற மூதாட்டியும் துறவற வாழ்க்கையை தொடங்கினர். மகாவீரரின் போதனையை பின்பற்றி துறவற வாழ்க்கையை மேற்கொள்ள ஜெயின் குருக்கள் முன்னிலையில் துறவரத்தை தொடங்கினர். இதையடுத்து இருவருக்கும் பாராட்டு தெரிவிக்கும் வகையில் குன்னூரில் ஊர்வலம் நடைபெற்றது. தருமபுரி மாவட்டத்தில் ஊருக்குள் புகுந்த புள்ளி மான்களை நாய்கள் கடித்ததால் அவை பரிதாபமாக உயிரிழந்தன. பாப்பிரெட்டிப்பட்டி பகுதியில் நிலவி வரும் தண்ணீர் பஞ்சம் காரணமாக அடிக்கடி வனவிலங்குகள் ஊருக்குள் தண்ணீர் தேடி வர தொடங்கியுள்ளன. இந்த நிலையில் தண்ணீர் தேடி வந்த 3 புள்ளி மான்களை அங்கிருந்த திருநாய்கள் துரத்தி சென்று கடித்ததில் அவை பரிதாபமாக துடிதுடித்து உயிரிழந்தன. கன்னியாகுமரி மாவட்டம் மங்காடு பகுதியில் உள்ள தாமிரபரணி ஆற்றின் கரையோரம் அடையாளம் தெரியாத மூதாட்டியின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. சுமார் 65 வயது மதிக்கத்தக்க மூதாட்டியின் சடலத்தை கைப்பற்றிய புதுக்கடை போலீசார் ஆற்றில் தவறி விழுந்தாரா அல்லது தற்கொலை செய்து கொண்டாரா என்ற கோணத்தில் விசாரித்து வருகின்றனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் நீர்வரத்தின்றி பாறைகளாக காட்சியளிக்கிறது. தற்போது கோடை வெயில் கொளுத்துவதால் முற்றிலுமாக தண்ணீர் வரத்து குறைந்த நிலையில் குற்றாலம் மெயின் அருவியில் பெயரளவிற்கு மட்டுமே தண்ணீர் வடிந்து வருகிறது. இந்த நிலையில் கோடை வெயில் சுட்டெரிக்கும் நிலையில் அருவிகளில் வடியும் தண்ணீரிலும் சுற்றுலா பயணிகள் தங்கள் தலையை நனைத்த வண்ணம் செல்கின்றனர். மூணாறு அருகே கடும் வெப்பம் நிலவி வரும் நிலையில் உணவு தண்ணீர் தேடி ஊருக்குள் 3 புலிகள் புகுந்து உள்ளதால் அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் அச்சமடைந்துள்ளனர். மூணாறு கன்னிமலையில் தேயிலை தோட்டத்தில் புலிகள் உலா வருவது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. குடியிருப்பு பகுதிகளில் நுழைந்து வளர்ப்பு கால்நடைகளை புலிகள் வேட்டையாடிக் கொள்வதாக கூறும் அப்பகுதி மக்கள் கூண்டு வைத்து புலிகளை வனத்துறையினர் பிடிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் அருகே பணி முடித்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிய பணரோஜா என்ற டாஸ்மாக் ஊழியரை மர்ம கும்பல் சரமாரியாக வெட்டியது. இதில் பணரோஜாவின் ஒரு கை துண்டான நிலையில் உடன் வந்த உதயகுமார் என்பவரும் காயமடைந்தார். இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே உள்ள எலக்ட்ரிக் கடையில் சுரேஷ் என்ற இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். கடந்த 1 வருடமாக சுரேஷ் வேலை பார்த்து வந்த நிலையில் திடீரென கடையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்கொலைக்கான காரணம் குறித்து அம்பலூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சிதம்பரத்தில் தனியார் தங்கும் விடுதியில் தவறவிட்ட 10 சவரன் தங்க நகையை 48 மணி நேரத்தில் மீட்டு உரிமையாளரிடம் போலீசார் ஒப்படைத்தனர். எஸ்பி கோவில் தெருவில் உள்ள தனியார் விடுதியின் உரிமையாளர் தனது தங்க கைச்செயினை தவறவிட்டார். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் லட்சுமணன் என்பவரிடம் இருந்து கைச்செயினை கைப்பற்றி உரிமையாளரிடம் போலீசார் ஒப்படைத்தனர். கடந்த 22ஆம் தேதி நடைபெற்ற இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறையில் உள்ள வள்ளி ஆற்று பாலத்தில் கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. தாமிரபரணி ஆற்று நீரை சுத்திகரித்து பல்வேறு பகுதிகளுக்கு குழாய்கள் மூலம் குடிநீராக கொண்டு செல்லப்படுகிறது. இந்த நிலையில் கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் ஏற்பட்ட திடீர் உடைப்பால் சாலையில் பீய்ச்சி அடித்து குடிநீர் வீணானது. இதனால் அப்பகுதி மக்கள் குடிநீர் தட்டுப்பாட்டால் பாதிக்கப்பட்டு உள்ளனர். கோடை சீசனை ஒட்டி நீலகிரி மாவட்டத்தில் இன்று முதல் மே மாதம் இறுதி வரை போக்குவரத்து மாற்றம் செய்து மாவட்ட காவல்துறை அறிவித்துள்ளது. மே 1ஆம் தேதி முதல் உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகளை எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதால் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க உதகை மேட்டுப்பாளையம் மலைப்பாதை ஒரு வழிப்பாதையாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அத்தியாவசிய வாகனங்கள் தவிர அனைத்து கனரக வாகனங்களும் பகல் நேரங்களில் உதகை நகருக்குள் வந்தடைந்து இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் செயற்கை மூடுபனி தெளிப்பான்கள் மூலம் வாடிக்கையாளர்களை தனியார் உணவகம் கவர்ந்துள்ளது. சுட்டெரிக்கும் வெயிலில் இருந்து தங்களது வாடிக்கையாளர்களை பாதுகாக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள செயற்கை மூடுபனி தெளிப்பான்கள் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இதன் மூலம் வாடிக்கையாளர் நீண்ட நேரம் உணவகத்தில் அமர்ந்து நேரத்தை கழிப்பதாக உரிமையாளர் தெரிவித்துள்ளார்.
சேலம் மாவட்டம் ஓமலூர் ஆட்டுச் சந்தையில் இன்று 1 கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகம் நடைபெற்றதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். ஓமலூர் சுற்றுவட்டார கிராமங்களில் திருவிழாக்கள் நடைபெறுவதால் வர்த்தகம் அதிகரித்துள்ளது. கடந்த 1 மாதமாக மந்தமாக நடைபெற்ற வர்த்தகம் இன்று அதிகரித்ததால் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சென்னை குரோம்பேட்டையில் உள்ள 200 ஆண்டுகள் பழமையான அமல அன்னை ஆலய தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேர் ஜிஎஸ்டி சாலை வழியாக குரோம்பேட்டை, சிஎல்சி சாலை உள்ளிட்ட பகுதிகளில் பவனி வந்தது. திரளான மக்கள் இந்த தேர் திருவிழாவில் பங்கேற்றனர். அரியலூர் ஜெயங்கொண்டம் அருகே மேலணிக்குழி குடிக்காடு கிராமத்தில் மணல் கொள்ளையை தடுக்காத அதிகாரிகளை கண்டித்து விவசாய நிலத்திற்கு பாதை வசதி, மலட்டு ஏரி அருகே மழைநீர் வடிகால் வசதி ஏற்படுத்தி தரக்கோரி ஏராளமானோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காட்டுமன்னார்குடி குடிக்காடு செல்லும் சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்தினர். 2 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. வெயில் என்றும் பாராமல் சாலையில் படுத்துக்கொண்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். உரிய நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் உறுதியளித்ததன் பேரில் போராட்டத்தை கைவிட்டு சென்றனர். ஆனால் நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்தப்படும் என அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். கேரளாவில் பறவை காய்ச்சல் எதிரொலியாக தமிழக கேரளா எல்லைகளில் கால்நடை பராமரிப்பு துறையினர் முகாமிட்டு கடும் வாகன ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் சில வாகனங்கள் கேரளாவில் இருந்து கர்நாடகா சென்று அங்கிருந்து கூடலூர் பகுதி வழியாக தமிழகத்திற்கு வரும் சூழ்நிலை உள்ளதால் தமிழக கர்நாடக எல்லையான நீலகிரி கக்கநல்லா சோதனைச் சாவடியில் ஒரு கால்நடை மருத்துவர் அடங்கிய 4 பேர் கொண்ட குழு சோதனையில் ஈடுபட்டு வருகிறது. தற்பொழுது கர்நாடக எல்லை சோதனைச் சாவடியுடன் சேர்த்து 8 சோதனைச் சாவடிகளில் கடும் சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திண்டுக்கல் சிறுமலையில் வனக்கல்லூரி பேராசிரியருக்கு சொந்தமான தோட்டத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான சந்தன மரங்கள் வெட்டி கடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாழக்கடை பகுதியில் உள்ள வேளாண் பண்ணை கிராமத்தில் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் பேராசிரியராக பணிபுரியும் முருகேஷ் என்பவருக்கு சொந்தமான சந்தன மரங்கள் வெட்டி கடத்தப்பட்டுள்ளன. இந்த மரங்கள் கேரளாவுக்கு கடத்தி செல்லப்படுவதாகவும் வனத்துறை மற்றும் காவல்துறையினரிடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார்.